இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே அதானிக்கு எதிர்ப்பா? இந்தியாவுடனான உறவு எப்படி இருக்கும் என்பது குறித்து விளக்குகிறது ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. அனுரகுமார திசநாயக்கவின் இந்தியா மீதான நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலையால் இலங்கை நிலை குலைந்து சற்றே அமைதி திரும்பியது போல தோற்றம் காணப்பட்டாலும் சலசலப்பும் ஸ்திரத்தன்மையும் குறைந்தேதான் இருந்தது. இந்த நிலையில்தான் இலங்கையில் வெற்றிகரமாக அதிபர் தேர்தல் நடந்து முடிந்து அனுரகுமார திசநாயக்கா இடதுசாரி கட்சியின் முதல் அதிபர் என்ற பெருமையோடு பதவியேற்றுள்ளார். பதவியேற்றதும் ஒரு நல்ல டைனமிக்கான உரையினையும் அவர் நிகழ்த்தினார். கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பொறுப்பேற்றுள்ள அவருக்கு சவால்கள் அதிகம் என்று கூறினால் மிகையாகாது. அவர் என்ன செய்ய போகிறார் என்று இலங்கை மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, உலகமே, குறிப்பாக இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் மிக உன்னிப்பாக கவனிக்கின்றன. தற்போது அவர் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் ஏகேடியின் ஆட்சி காலத்தில் இந்தியா இலங்கை இடையே ஆன உறவு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இலங்கை இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கிறது. இலங்கை சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் இந்தோ பசிபிக் பகுதியில் இருப்பதுதான் அதன் புவிசார் அமைப்பானது இலங்கையின் அரசியல் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. குறிப்பாக இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசியாவில் சீனாவின் செல்வாக்கு விரிவடைவதற்கு முக்கிய தளமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இலங்கையானது சீனாவுடன் தான் நெருக்கமாக உள்ளது. இந்தியாவுடன் சுமூகமான உறவு இல்லை என்றே கூறலாம். இந்தியா இலங்கையுடன் நெருங்கிய உறவை மேற்கொள்ள முயன்றாலும் அதற்கு பலனில்லை. இந்தியாவை தூரத்திலேயே வைத்துள்ளது இலங்கை. இந்திய மீனவர்களை எப்போது பார்த்தாலும் சிறை பிடிப்பதும் கொடுமைப்படுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் உள்ளது. ஆனால் சீனாவிடம் மட்டும் நல்ல உறவில் உள்ளது. இலங்கைக்கு சீனாவானது 11.2 பில்லியன் டாலர் மானியங்கள் மற்றும் கடன்களை வழங்கி உள்ளதுதான் இதற்கு காரணம். இலங்கையின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக கடந்த 2006 முதல் 2022 வரை வழங்கி வந்துள்ளது சீனா. அது மட்டுமல்ல, இலங்கையின் ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனம் ஒன்று 99 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்து அந்த துறைமுகத்தை சில அரசியல் மற்றும் இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் ஈடுபடும் நோக்கங்களுக்காக பயன்படுத்த 100% வாய்ப்புள்ளதாக இந்தியா கருதுகிறது. இலங்கை அதிபராக பொறுப்பேற்றுள்ள திசநாயக்கா இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுபவர் என்பதால் சீனாவிற்கு ஃபேவராக செயல்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆனால் இந்தியா எங்களது அண்டை நாடு மற்றும் சக்தி வாய்ந்த நாடு. இலங்கை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு அனைத்து வல்லரசுகளுடனும் நாங்கள் நல்ல உறவை தொடர விரும்புவதாக ஏகேடி கூறியிருக்கிறார். ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் ஜேவிபி கட்சி கடந்த காலங்களில் இந்தியாவிற்கு எதிராக பல தருணங்களில் கடுமையாக வெளிப்படுத்தியுள்ளது எதிர்ப்பை. அது அப்போது. ஆனால் அதிபராக ஆன பிறகு தற்போதைய சூழலில் ஏகேடி இந்தியாவுடன் நெருக்கம் காட்டவே விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் கூட இந்தியா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து ஆலோசனை நடத்தியதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதன் பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வேறு ஒரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த, எங்களது வான் மற்றும் தரைப்பரப்பை பயன்படுத்த யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் ஏகேடி. மேலும் தனித்து இருந்தால் இலங்கையால் ஸ்திரத்தன்மையை பெற முடியாது என்றும், இந்தியா போன்ற வலிமையான நாட்டுடன் இருந்து தொழில்நுட்பம் போன்ற பல நன்மைகளை பெற முடியும் என்றும் அவர் வெளிப்படையாக பேசியிருந்தார். கடந்த கால அரசியல் நிலைப்பாட்டை தாண்டி நாட்டை நிலைப்படுத்த இந்தியாவுடன் நெருங்கி பழக விரும்புவதாக வெளிப்படையாகவே தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. அது சரி, அதானி குழுமம் பற்றி பார்ப்போம். அதானி குழுமம் இலங்கையில் அதானி காற்றாலை மின்சார திட்டம் நாட்டின் ஆற்றல் இறையாண்மையை மீறுவதாகவும் காற்றுச்சூழல் பிரச்சனைகளை எழுப்புவதாகவும் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி இருக்கிறார் ஏகேடி. இதே போன்று ஹம்பந்தோட்டை துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர திட்டம் போன்ற சில சீன முதன்மை திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஊழல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லை என திசநாயக்கே கவலை கொண்டுள்ளதாகவும் தெரிகிறது.
என்ன மாதிரியான நடவடிக்கை இந்தியாவிற்கு வழங்குவார், நண்பனா எதிரியா என்று பொறுத்திருந்துதான் பார்ப்போம்.